மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ராஜராஜ சோழனுக்குள்ள இருக்க சிலையும் சரி, திருச்செந்தூர் கோயில இருக்க சிலையும் சரி, யார் செஞ்சா? கடவுள் வந்து மனித ரூபத்துல வந்து செஞ்சாங்க. ஒரு விஷயம் அவங்க பண்றாங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல, கடவுள் மேல போகுது. ஏன் பரதநாட்டிய டான்ஸ் சிவன் பார்வதி பக்தி சாமியை வந்து தாண்டவம் ஆடுறாங்க. அவங்க ஆடிக்கிட்டு இருக்க சமயத்துல பக்தர்கள் எதிரில 10 பேர் 15 பேர் எந்திரிச்சு சாமி ஆடுறாங்க. அந்த காஸ்டியூம் போட்டு அந்த சாங் ஆடுறது நானு. சாமி ஏன் மேல வருமா அவங்க மேல வருமா? இதெல்லாம் தலையில தெரியுமா, டாண்ட்ரஃப் வராது, ஹேர் ஃபால் ஆகாது, லைஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அத்தனை ஷாம்பு கண்டுபிடிச்சு அதுலயே ஒன்றும் இல்லை. இந்த நார்மல் இந்த மாட்டோடைய கோமியத்துல அது வந்துட்டு எனக்கு எல்லாமே கியூர் ஆகுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு. ஆனா நோ ரிசல்ட். கோயிலுக்கு உசந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை போட சொன்னா இவங்க போட மாட்டாங்க. மண்டேனா ரெட், டியூஸ்டேனா கிரீன், வெட்னஸ்டேனா ஆரஞ்சு, அந்த மாதிரி டேஸ்க்குலாம் இந்த மாதிரி போட்டா நன்மை நடக்கும். சார் இது கடவுளுக்குன்னு ஃப்ரைடே டியூஸ்டே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பட் இது இவங்க கோயில்ல வெட்டினா நியாயம். இவங்களே வச்சுக்கிற எக்ஸெப்ஷனல், இவங்களே வச்சுக்கிற வழிபாடு. உங்களுக்கு தெரியுது அவங்க ஒரிஜினாலிட்டியை நீங்க வந்து அழிக்கிறீங்க. அழிக்கணும் இல்லை சார், அவங்க அட்வான்ஸா போயிட்டு ஒரு கோயில் இருக்குன்னா அங்க வரி கொடுக்குறீங்க. வரி கொடுக்குறவனுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் கொடுக்காதவனுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் தான் இருக்கு. அப்ப கடவுள் எங்க போச்சு? எங்க போச்சு கடவுள்? லவ் பண்றாங்க உங்ககிட்ட எடுத்துன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? பிரச்சனைகள் பின்வளை இருக்கும். பூனை குறுக்க வந்தா சில காரியங்கள் நடத்த மாட்டாங்க. அதே மாதிரி பசுமாடு குறுக்க வந்தா அந்த காரியத்தை நடத்துவோம். பூனை என்ன பண்ணுச்சு உங்களை? அதுக்கு பேய் சமம். அப்படி நீங்க பார்த்து போலேன்னா பைபாஸ்ல போகும்போது உங்களை ஒருத்தர் வந்து கிட்ட நெருங்கி இடிச்சு போட்டு போயிடும். பயம் காட்டுறாங்க சார், பூச்சாண்டி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம மனசுல இருக்க பாரத்தை கடவுள்கிட்ட சொல்லணும். கடவுள் கிட்ட மட்டும் இல்ல, பொண்ணு கிட்ட சொல்லலாம், ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம், அவங்களும் கேட்பாங்க. இந்த உலகத்துல எல்லாமே எது நடந்தாலும் அது கடவுள் தான். நம்மளோட கிடைச்சோ யாரும் கடவுள் உன்னை செய்ய வச்சாரு, உனக்கு கூட கடவுள் இருக்காது. அதுதான் இவங்க வச்சிருக்க பேரும் மூட நம்பிக்கைகளும் தான் அங்க டிஸ்டர்ப் ஆகுது. அது எங்களுக்குள்ள திணிக்கும் போது வெறுப்பு வருது. ஏன் பண்றீங்க? ஐயா வணக்கம். 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 தமிழா உள்ள போயிட்டு ஒரு பெரிய விஷயம் இப்பெல்லாம் இன்னும் நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நீ உங்க ஃபேமிலின்னு இல்லை, நிறைய பேர் ஃபேமிலியில இன்னும் நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழால ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி வேற என்னென்னலாம் பண்ண சொல்றாரு அவரு? இவங்களுடைய சாமிக்கான இன்ஃப்ளூயன்சிங் ஏன் மேல எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து கிளாசிக்கல் டான்ஸ்ல த்ரோ பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்குள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு சாமி விஷயம். அது கிளாசிக்கல் டான்ஸ் ஜாயின் பண்ணி விட்டது. அதுல ஃபுல்லா அது சாமி பாடல்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதா. இது ஒரு 7 years பேக் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ எனக்கு அது தெரியல, இப்போ தான் புரியுது. ரொம்ப நாளா ஒரு டவுட், இப்போ சாமி இறங்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா இப்போ வரப்போகுது? ஆமா, முன்னபடியே ஒரு சின்ன ஒரு அறிகுறி இருக்கும். சாமி எனக்கு முதல்ல சாமி வரும்போது பாத்தீங்கன்னா எங்க தாத்தா ஆடினாங்க, அவங்க பீரியட்ல முடிஞ்சு போச்சு. ஓகே. எங்க அப்பா ஆடினாங்க, அவங்களுக்கு வயசாகி அவங்களால பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணாங்க, நீ வந்து நம்ம கோயில் திருவிழா வச்சிருக்குப்பா, நீ அந்த தென்னை மரத்துல போய் இளநீ பிடிங்கிட்டு வா, அந்த பூரி கிழங்கெல்லாம் கொண்டு வா, அந்த கோயிலுக்கு வந்து சுத்தப்படுத்து, இந்த துணியை போய் துவைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன இப்படி ஈடுபாடு பண்ணாங்க. யார் பண்ணாங்கன்னா முன்னோர்கள். எங்க ஃபேமிலியில யார் அந்த முன்னோர்கள்? எங்க அப்பா தாத்தா அந்த கோயில் நிர்வாகிகள். ஸோ அவங்கள எங்களை வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு தொண்டு செய்யுங்கப்பா, நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அந்த கோயிலில் அந்த வேலையெல்லாம் செய்யும்போது எங்களை அறியாமலே நாங்கள் ஒரு ஆன்மீக பக்தி எங்களுக்கு இறங்குச்சு. அதை நீங்கள் அப்போ பிடிச்சி தான் செஞ்சீங்களா அவங்க சொல்லும் போது? ஆமாம் ஆமாம், அந்த கோயிலில் வந்து நம்ம அதை பிடிச்சி உணர்ந்து தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போது ஒரு திருவிழா ஒரு நாள் கூட நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த நைட்டில் வந்து அந்த அந்த சாமியோட வரலாறு கதையெல்லாம் அந்த வில்லு பாட்டு வந்து வில்லிசை கச்சேரியும்பாங்க. அந்த வில்லிசை கச்சேரி வில்லிசர் வந்து அந்த கச்சேரியை பாடிக்கிட்டு இருக்கிறாரு. பாடிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் அந்த மேளதாளம் அடிச்சு அது கூட சேர்ந்து சும்மா ஆடுறது. அந்த வில்லிசை கச்சேரியை பாடும்போது நைட்டு 11 மணி 12 மணிக்கு. அப்போ அந்த கச்சேரி அந்த கதை வந்து ஒவ்வொரு சாமிகளுக்கும் ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு கதை உண்மையாக அந்த காலத்தில் நடந்தது இருக்கு. அது பேச்சமனா இருக்கட்டும், அதுக்கு ப்ரூஃப் இல்லை சார், நடந்தது இருக்கு. அது வழியா அவங்களுடைய கதை சொல்லி தாத்தாமார்கள் ஆன்சிஸ்டர்ஸ்ல கதை சொல்லி அது வழிமுறையா அது ஒரு சொசைட்டியல் ஸ்டோரியா தான் இருக்குமே ஒழிய அதுக்கு ப்ரூஃப் யார்கிட்டயுமே இல்லை. ஸோ ப்ரூஃப் இல்லை, உங்களுக்கு வந்து ப்ரூஃப் இல்லைன்றீங்க. அது அவர்கிட்ட போய் சொல்லுவீங்களா? அப்பாவாச்சே நம்ம வந்து ஏன்பா இப்படி பண்ற அப்படின்ற நம்ம ஒரு உரிமை இருக்குல்ல அப்பா கிட்ட, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருந்தீங்களா? மெச்சூரிட்டி ஹிட்ஸ் ஹியர். உனக்கு நம்பிக்கை இருக்கா நீ வச்சுக்கோ, எனக்கு இல்லையா நான் இருக்கிறேன். தட்ஸ் இட் சார். கடவுள் நம்பிக்கையில் எல்லாமே ப்ரூவ் பண்ணி செய்யறது இல்லை சார். கடவுளுக்கு தொண்டு பண்ணிச்சுறாங்க, கடவுள் இருக்கிறது உண்மை. அந்த கடவுள் சக்தி அந்த பக்தி இல்லைன்னா அந்த காலத்தில் நம்ம கோயிலெலாம் கட்ட முடியாது சார். 1000 1500 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் பழமையான தஞ்சாவூர் கோயில்,
திருவண்ணாமலை கோயில், திருச்செந்தூர் கோயிலெல்லாம் அந்த ஒரு பக்தியும் சக்தியும் கடவுள் மனுஷன் ரூபத்தில் கொடுத்துறாங்க. சரிங்களா? அது இருக்க போய் தான் அந்த கோயில் கெட்ட முடிஞ்சுது. இன்றைய ஜென்ரேஷனில் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பெரிய பெரிய படிப்பு, இன்ஜினியர், கிரேன் எல்லாம் அட்வான்டேஜ்லாம் வந்திருக்கு. எத்தனை கோடி வச்சிருந்தாலும் அந்த மாதிரி ஒரு கல், ஒரு கட்டடம் இப்போ வந்து கட்டவே முடியாத ஒரு சூழ்நிலை. அது வந்து கடவுளோட ஆசீர்வாதம். இதுதான் ஆக்சுவலி என்னோட பிரச்சனை. ஒரு விஷயம் அவங்க பண்றாங்கன்னா அந்த கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல, கடவுள் மேல போகுது. ஏன் அப்போ என்னோட அங்க எஃபோர்ட் என்ன ஆச்சு? அங்க அந்த கோவிலை கெட்டது, தஞ்சாவூர் கோவில் கெட்டது ராஜராஜ சோழன், அவருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகணுமே ஒழிய அந்த ஒர்க்கர்ஸ்க்கு கிரெடிட்ஸ் போகணுமே ஒழிய எந்த ஒர்க்குமே பண்ணாத அந்த காடுக்கு என்ன கிரெடிட் போகுதுன்னு தான் நான் கேட்கிறேன். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ராஜராஜ சோழன் அந்த காலத்துல வந்து சிவனோட பெரிய அவங்க அந்த லெவல்ல அவங்க வந்து ஆண்டுகிட்டுக்கு போய் அவங்களுக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்க போய் தான் அவங்களாம் அந்த கோயிலை கட்டினாங்க. அதே மாதிரி திருச்செந்தூர் கோயில்களுக்கு முன்னோர்கள் கட்டினாங்கன்னா அந்த ஒரு சாமி அனுகிரகம் இருக்க இல்லைன்னா உலகம் இயங்காது. காலையில் சூரிய உதிக்குது, மறையுது, இது எல்லாமே கடவுளுடைய செயல்பாடு தான். ஒரு நாள் சூரிய உதிக்கலைன்னா உலகமே இருண்டுரும். சரிங்களா? இதெல்லாம் கடவுள் நமக்கு மேல ராஜராஜ சோழனுக்குள்ள இருக்க சிலையும் சரி, திருச்செந்தூர் கோயில்ல இருக்க சிலையும் சரி, யார் செஞ்சா? யார் வச்சா? மனிதர்கள் தான் வச்சாங்க. மனிதர்கள் வந்து கடவுள் வந்து மனித ரூபத்துல வந்து செஞ்சாங்க. கடவுள் வந்து நேரடியா பேச மாட்டார், மனித ரூபத்துல பேசுவார். நீ மனசுல நினைச்சிட்டு செய்யுங்க, அந்த காரியம் நல்லபடியா நடக்கும். நமக்கு வந்து ஒரு மன கஷ்டம் இருக்கு, நம்மளால முடியல, இந்த மாதிரி ஒரு குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் சார் மருத்துவம் வந்தது. இன்னைக்கு வந்து மருத்துவம் கிடையாது, கடவுள்கிட்ட தான் வழிபாடு பண்ணுவாங்க. ஏன் இல்ல இருந்துச்சுல மருத்துவம்? ஆமா, அந்த காலத்துல நாட்டு வைத்தியம் தான். முனிவர்கள் நாட்டு வைத்தியம் தானே, அவருக்கு மருத்துவம் தானே, மருத்துவம் தான். ஆனா அவரு கடவுளுக்கு சமமா கடவுள் மேல பார்த்து அவர்கிட்ட கிரெடிட்ஸ் போல, கடவுளுக்கு தான் கிரெடிட்ஸ் போகுது. அந்த முனிவர் கூட காட்டுல வந்து ஒரு ஒரு மூலிகை எடுத்து செய்யறாரு அப்படின்னா அவரு கூட சிவாய நமோ, நமோ நாராயண பகவானே, இந்த குழந்தைகள் நல்லா குணமடையணும் சொல்லி அவர் கூட மேல கடவுள் நமக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார், உலகத்துக்கு மேல. ஐ அக்செப்ட். ஆக்சுவலி ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் ஒரு எனர்ஜி, ஒரு பவர் இருக்கு. ஆனா அதுக்கு இவங்க வைக்கிற பேருக்கு நான் டிஃபரெண்டா வச்சிருக்கேன். அது யூனிவர்ஸ், கர்மா, எனக்கு தண்டனை கொடுக்கிறது கர்மா. நான் வேற ஒரு பேர் வச்சிருக்கேன். ஐ பிலீவ் இன் எனர்ஜிஸ் அண்ட் ஆக்சுவலி இருக்கு. ஏன்னா இவ்வளவு விஷயம் நடக்குது, அது கண்டிப்பா அந்த ஒரு எனர்ஜி இல்லாம இருக்காது. பட் இவங்க வச்சிருக்க பேரும் மூட நம்பிக்கைகளும் தான் அங்க டிஸ்டர்ப் ஆகுது. அது எங்களுக்குள்ள திணிக்கும் போது வெறுப்பு வருது. ஏன் பண்றீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்க இவ்வளவு சொல்றாங்கல்ல, இவங்களுடைய அட்வான்டேஜ் இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனில் அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க சார். சரிங்களா? முன்னோர்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு அது பாரம்பரியம் வளர்ந்து எங்களுக்கு நன்மையாக நடந்திருக்கு. கடவுள் மேலே எந்த ஒரு விவசாய நிலத்தில் எந்த ஒரு பொருள் விளைஞ்சாலும், தேங்காய் விளைஞ்சாலும் முதல்ல வந்து கடவுளுக்கு வந்து அதை படைப்பாங்க. ஒரு நெல் விளைஞ்சிட்டு அப்படின்னா அந்த நெல் நல்லபடியாக விளையணும் பகவானேன்னு சொல்லி அந்த நாற்று நடும்போதும் கூட கடவுளை கும்பிட்டு மஞ்சள் எல்லாம் அந்த இடத்துல தொளிச்சு அதுக்கு வச்சுட்டு அந்த நாற்றை நடுவாங்க, நல்லபடியாக விளையணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அந்த விளைச்சல் நல்லபடியாக மேனி அடைஞ்ச உடனே அந்த நெல் எடுத்து முதல்ல வடக்கத்தி அம்மா சூரை அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அம்பனுக்கு சூரன்னு சொல்லி அந்த நெல்லை குத்தி கையால் குத்துவாங்க. அந்த கையால் குத்தி அரிசி சாப்பிட்டவன் 9 அடி இருந்தான், 10 அடி இருந்தான், 150 கிலோ 250 கிலோ வெயிட்டு தூக்குனான். இன்னைக்கு நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், புட்ரைஸை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்மளால் 25 கிலோ பேக் அரிசி கூட இன்றைக்கி தூக்க முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு செயல் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் இருக்கு. இவங்க ஆன்மீகத்தை பற்றி பேசி இவங்களுக்கு என்ன சார் புரியும்? வழிபாடுன்னு இருக்குதுன்னா இதே அம்மன் கோவில் தான் நம்ம ஊரில் இருக்குது. இதே நம்ம இப்போ நாங்கள் திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இல்லை அந்த மாதிரி மதுரை சைட் போனீங்கன்னா இதே அம்மனை வேறு மாதிரி வழிபடுறாங்க. ஸோ அப்போ அது சொசைட்டியல் சேஞ்சஸ் தான் கொண்டு வரதே ஒழிய அது ஏன் அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குது? அம்மன் இங்கேயும் அம்மன் தான், அங்கேயும் அம்மன் தான். அந்த சேஞ்சஸ் ஏன் இருக்குது? உங்கள் பாயிண்ட் வந்து there is one universe, one power, அவ்வளோதான். பவர் இருக்குது, ஃபார் எவ்ரிவன் a single power தான். அதோடைய வேலையை பார்க்கதே இல்லையா? நீங்க சொல்றது அது இல்லை. நீங்க வந்து இந்த ஒரு சில விஷயம்லாம் செய்யுமா, இதெல்லாம் இவ்வளவு நன்மைகள் அப்படின்னா அவங்க பண்ணாம இருக்கிற விஷயம் என்னன்னு அதை சொல்லுங்க. இல்ல, ஆன்மீகத்தை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். கோயில்களுக்கு நிறைய போய் சாமி கும்பிடுங்க, வழிபாடு பண்ணுங்க, ஒரு சில நல்ல காரியங்கள் நடக்கும், நல்ல ஒரு திசை வரும், உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க அதெல்லாம் விட்டுறாங்க. ஆன்லைன்ல என்ன கிடைக்கு, இன்னைக்கு அட்வான்ஸ் என்ன உலகத்துல நடக்கு, இதைத்தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கு சார், அன்னைக்கு எப்படி சார் இருந்து வந்தது? காலமே மாறப்ப மனுஷங்க யாரும் மாறக்கூடாதா? சரி, மனுஷன் மாறலாம் சார், மனுஷன் மாறலாம். அதுக்காக கடவுள் பக்தி இல்ல, சாமி இல்ல, சாமி ஆடுறது பொய்ன்னு சொல்ல முடியாது. அவங்க சாமி இல்லன்னு சொல்ல இல்ல, சாமி இருக்கு. அவங்க சிலர் வந்து எனக்கு சாமி மேல நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதே வந்து காலேஜ் வந்து ஒரு 2023ஆம் ஆண்டு காலேஜ் முடிக்கிறாங்க. 2022ல காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்கிறாங்க. காலேஜ்லேருந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் டான்ஸ், இவங்க ஆக்சுவலேருந்து பரதநாட்டிய டான்ஸ். அது கூட நீங்கள் தான் மாற்றினீங்களா? ஆமாம் ஆமாம், நான் வந்து அந்த பரதம் வந்து பாரத தேசத்துக்குள்ள பரதம், நம்ம இந்தியா கலாச்சாரம் வந்து இந்து பிரகாரம் அந்த இருக்கணும். அதுல வந்து ஒரு ஆன்மீக ஒழுக்கம் கிடைக்கும். அந்த பரதம் ஆடுறதுல எல்லாத்துலயும் ஆன்மீகம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க, எனக்கே பாவமா இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு சார்.
இவங்க அந்த ஆடும்போது அந்த பரதநாட்டிய நிகழ்ச்சி ஒரு கலைஞர் மாஸ்டர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னா ஒரு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல நாங்குநேரின்ற ஒரு தொகுதியில ஒரு கோயில் திருவிழா நடக்கு, பெரிய பிரமாண்டமான ஒரு திருவிழா நடக்கு. அந்த கோயிலில் வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க மற்ற டான்ஸ்லாம் நீங்க ஆடுவீங்க, இந்த கோயிலில் வந்து பரதநாட்டியம் வந்து ஒரு சாமிகளுடைய வேஷங்கள் போட்டு தான் ஆடணும் அப்படின்னு சொல்லி இவங்களை ஒரு டீம் வேனில் கூப்பிட்டு போகிறாங்க. இது உண்மையாக நடந்த சம்பவம். அங்கே கூப்பிட்டு போயிட்டு இவ தோழி 2 பேரும் சேர்ந்து சிவன் பார்வதி எப்படி தாண்டவம் ஆடுவாங்க அந்த மாதிரி ஒரு கெட்டப்பெல்லாம் போட்டு அப்படி ஒரு நிகழ்ச்சி அந்த மேடை போட்டு அந்த கோயில் முன்னாடி நடந்து பெரிய திருவிழாவே நடந்து கொண்டிருக்கு. இவங்க வந்து சிவன் பார்வதி பக்தி சாமியை வந்து தாண்டவம் ஆடுறாங்க. அவங்க ஆடிக்கிட்டு இருக்க சமயத்துல அந்த நேரத்துல அந்த கோயிலை சுத்தி இருக்கிறவங்க பக்தியில வந்திருக்காங்கல்ல பக்தர்கள், எதிரில 10 பேர் 15 பேர் எந்திரிச்சு சாமி ஆடினாங்க சார். நடந்துச்சு. இவங்க சொல்லி சாமி ஆடினாங்க, நான் சொல்லி சாமி ஆடினாங்க. இது நடந்தது உண்மை. சாமி ஆக்சுவலி நடந்துச்சு. நாங்க மேல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போதே அந்த சாங்கோட எண்டிங்ல கொஞ்சம் ஃபுல் பீட்ல இருக்குல்ல, கிளைமேக்ஸ் சீன்ல எல்லாருமே கொஞ்சம் ஒரு 10 பேர் கிட்ட கத்தி சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க லிட்டரலி பாட்டை ஸ்டாப் பண்ற அளவுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னன்னா அந்த காஸ்டியூம் போட்டு அந்த சாங் காரன் நானு, சாமி ஏன் மேல வருமா அவங்க மேல வருமா? நீங்க வந்து அந்த தாண்டவம் ஆடுற ஒரு சாமியோட பக்தியில ஆடுறீங்க, பக்தியை காட்டுறீங்க. ஆனா அந்த பக்தி மக்கள் மனசுல ஆழ்ந்த பதிவு ஏற்பட்டு அவங்க மனசுல பார்த்துட்டு அவங்க வந்து நேரடியா சாமியே நேரடியா வந்து காட்சி அளிக்குன்னு சொல்லிட்டு அவங்க மனசுல உள்ள இறங்கி அந்த சாமி பக்தர்கள் ஆடுனாங்க, பல பேர் ஆடுனாங்க. இது உண்மையா நடந்துதா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி சாமி பக்தி இல்லைன்னு சொல்ல முடியும்? சாமி இருக்கு, சாமி இருக்கு, எங்க இருக்கு? சாமி ஆடுது இருக்கு. நமக்கெல்லாம் தெரியாம, நமக்கு கண்ணுக்கு தெரியாம மேல உலகத்தில் இருக்கு. சாமி எங்க வேணாலும் இருக்கலாம் சார். தூள்லி இருக்கும், துரும்புலி இருக்கும், எங்க வேணாலும் சாமி இருக்கும். நம்ம மனசுல தான் இருக்கு. ஆமா, நம்ம மனசு சுத்தமா இருந்து நம்ம நல்லபடியா 4 பேருக்கு நல்லா செஞ்சோம்னா நம்ம மேல சாமி இருக்கு. கண்டிப்பா சாமி இது இவங்களை இவ்வளவு ஒதுக்கி வைக்குது இல்ல, அவங்களுக்கே அது புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் லைஃப் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அந்த டைம் இந்த இதெல்லாம் தலையில தெரியுமா, டாண்ட்ரஃப் வராது, ஹேர் ஃபால் ஆகாது, லைஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அத்தனை ஷாம்பு கண்டுபிடிச்சு அதுலயே ஒண்ணும் இல்ல, இந்த நார்மல் இந்த மாட்டோட கோமியத்துல அது வந்துட்டு எனக்கு எல்லாமே கியூர் ஆகுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. நீங்க ட்ரை பண்ண நான் அதே கேட்டேன், சரி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி 2-3 வாட்டி ட்ரை பண்ணேன். இந்த ஸ்ரீதேவி மாதிரி மூக்க பொத்தி தலைஃபுல்லா ஊத்திருக்கேன். ஆனா நோ ரிசல்ட்ஸ். கேட்டா அது வந்துட்டு உனக்கு சரியாகல, நீ பண்ணிக்கிட்டே சரியாயிரும். ஒரு 4 டைம்ஸ் பண்ணுவோம், 5 டைம்ஸ் பண்ணுவோம். எத்தனை வாட்டி பண்ணணும் சொல்லுங்க, எத்தனை வாட்டி பண்ணணும்? மாட்டு கோமியம் வந்து மருத்துவ குணம் சார்ந்தப்பட்டது சார். அந்த மாட்டு சாணம் வந்து பாத்தீங்கன்னா அது விவசாய நிலத்துல கொண்டு போட்டாலும் பொண்ணா விளையும், ஒரு செடி கொடிகளுக்கு போட்டாலும் பொண்ணா விளையும். ஆனா இன்னைக்கு நீங்க அந்த செடி கொடிகள் போடல, பிளாஸ்டிக் செடியை வச்சுட்டு போட்டுக்கிட்டு இன்னைக்கும் கலப்படம் இல்லாத விவசாயத்துக்கு அதை தான் பயன்படுத்துறாங்க. சயின்டிஃபிக்கா ப்ரூவனா? சயின்டிஃபிக் வந்து இன்னைக்கு சயின்டிஃபிக்னு சொல்லுங்க சார். அது அந்த சாணியை நீங்க போட்டா வளரும், அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தான். ஆனா அந்த கோமியத்துல கேக்குறேன் நான். கோமியம் நோ, ஆக்சுவலி நோ. இல்ல, அது நம்ம வீட்ல வேணா தெளிச்சு ஜஸ்ட் ஒரு பிரிவென்ஷன்காக வச்சுக்கலாமே, ஒரு தலையில தேய்க்கிறதெல்லாம் இட்ஸ் டோட்டலி ஸ்டூபிடிட்டி. சோ இந்த மாதிரி வேற என்னென்னலாம் சொல்றாரு உங்களுக்கு பண்ண சொல்லி? இந்த ட்ரெஸ் நான் இன்னைக்கு போறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இது இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு டியூஸ்டே. இந்த கடவுளுக்கு உகந்த நாள் முருகருக்கு. ஓகே. அண்ட் கிரீன். மண்டேனா ரெட், டியூஸ்டேனா கிரீன், வெட்னஸ்டேனா ஆரஞ்சு. அந்த மாதிரி டேஸ்க்குலாம் இந்த மாதிரி போட்டா நன்மை நடக்கும். என்ன நடக்கும் சொல்லட்டும். இந்த கிரீன் போட்டிருக்காங்க, என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கிரீன் போட வச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு டியூஸ்டே முருகருக்கு உகந்த நாள். இதை வந்து கோயிலுக்கு உசந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை போட சொன்னா இவங்க போட மாட்டாங்க. இது எங்க மனசுல ஆழ்ந்தது. இந்த வெள்ளிக்கிழமைனா இப்படி சாமி கும்பிடணும், இந்த மாதிரி ரெட் கலர் போடணும், எல்லோ கலர் போடணும், இந்த நிலைக்கு இந்த மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் மனசில் அது ஊர்னது. எங்களுக்கு அந்த ஐதீகம் தெரியும். அதனால் அவங்களுக்கு தெரியாதனால இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லாமல் நாங்கள் அதை செயல்படுவோம். அவங்களுக்கு தான் தெரியுது, அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, அவங்களே சொல்கிறாங்களே இந்த ட்ரெஸ்ஸை நான் ஏன் போட்டிருக்கேன் இந்த கலர் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அது போக இப்போ அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் விட இந்த மாதிரி ஒரு குரூப் அந்த வீடியோக்கு கீழே எனக்கு கமெண்ட் வந்திருக்கு, அந்த பொண்ணு நீங்கள் வந்துட்டு இப்படி மாடர்னாக வளர்ந்துட்டீங்க, அதனால அந்த பொண்ணு இப்படி பேசுது. டே மாடர்ன் ட்ரெஸ் போட்டா மாடர்னா இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு சாமி நம்பிக்கை இல்லை. இது எப்படி தான் இருக்கு, வெள்ளையா இருக்கும் போய் சொல்ல மாட்டான்னு. இப்போ நான் ட்ரெடிஷனலா வந்திருக்கேன், இப்போ சாமி நம்பிக்கை இருக்கா நான் கேட்கிறேன், ஓப்பனாவே நான் கேட்கிறேன். இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் வச்சே இந்த மாதிரி இப்படிதான் அப்படின்ற மாதிரி சாமியை இன்க்ளூட் பண்றவங்களும் இன்னுமே இருக்காங்க. அதே இப்போ ஃப்ரைடே டியூஸ்டே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பட் இது உங்க கோயில்ல வெட்டினா நியாயம். அந்த வெள்ளி செவ்வாய் வந்து அந்த வெள்ளின்னா ஒரு சாமிக்கு வசதியான நாள், செவ்வாய்க்கிழமைனா அம்மனுக்கு வசதியான நாள் அப்படின்னு சொல்லி அந்த நாளைக்கு வந்து மட்டும் நம்ம வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடலாம். அம்மாவுக்கு படைச்சிருவோம். இவங்களே வச்சுக்கிற எக்ஸெப்ஷனல், இவங்களே வச்சுக்கிற வழிபாடு, இதுதான் உண்மை. அது காலகாலமா நடந்து மாத்திக்கிறாங்க. காலகாலமா பிரச்சனை இல்ல, காலகாலமா என்ன நடந்தாலுமே நமக்கு இவங்க இன்னைக்கு வந்த ஜெனரேஷன் வந்து இதை பேசுறது சாத்தியப்படாது. இது நடைமுறைக்கு ஒத்து வராது. இவங்க பேசுறது நடைமுறைக்கு ஒத்தாது. காலப்போக்கில் இவங்கெல்லாம் மாறி வந்தால் தான்
வந்து அதை நம்பிக்கை. இவங்க பேசுறதுதான் சார் நடைமுறைக்கு ஒத்து வராது. இங்க டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. அப்ப அதுக்கனால நாங்க உங்க பின்னாடி வந்து கடவுள் இல்ல சாமி பின்னாடி வாங்க சொல்லல. எங்களுக்குள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க, திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம். எதுக்கு உங்களுக்கு இருக்கா வச்சுக்கோங்க, எனக்கு இல்லையா விட்டுருங்க, திணிக்காதீங்க உள்ள போட்டு. திணிக்காதீங்கன்னா நாளைக்கு நீங்க உங்களுக்கு நல்லது கெட்டது நடக்கும்போது நாங்க யார்கிட்ட போய் கேட்போம்? கடவுள்கிட்ட தான் போய் கேட்போம். என் பிள்ளைகள் இப்படி இருக்கே பகவானே நல்லபடியா கொடு, உனக்கு டா வெட்டுறேன், உனக்கு பொங்கல் வைக்கிறேன், என் பிள்ளைகளை கூட்டு வந்து மொட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட தான் வாங்க வேண்டிக்க முடியும். பிள்ளைகளை கூட்டு வந்து மொட்டை போடுறோம். ஆமா, நீங்க உங்களுக்கு பிரச்சனை தாய் தாப்பகிட்ட வந்து முறையிடுறீங்க. அதே ஆமா எங்களுக்கு சாமி. அப்ப நீங்க நல்லா இருக்கணும், நாங்க சாமிகிட்ட வேண்டுவோம், நாங்க சாமிகிட்ட பேசுவோம். உங்களுக்கு தெரியுதா அவங்க ஒரிஜினாலிட்டியை நீங்க வந்து அழிக்கிறீங்க? தெரியுதா? அழிக்கணும் இல்ல சார், அவங்க அட்வான்ஸா போயிட்டு இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க சார். கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஸ்லிப்ல ஒரு பேப்பர்ல எழுதணும், எனக்கு என்ன வேணும்ன்றதை எழுதணும். ஆக்சுவலி நான் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் மூவிக்கு ஷூட் போறதுக்கு முன்னாடி சாமி கிட்ட எழுதணும், இந்த ஷூட் நல்லா நடக்கணும், எனக்கு என்னெல்லாம் வேணுமோ எழுதிட்டு அங்க வச்சுட்டு போகணும். சாமி பூ போடும். அந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி ஸ்டூபிடிட்டியான பிலீஃப்ஸ்லாம் உங்ககிட்ட இன்னும் இருக்கு. இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு நான் நிறைய கஷ்டமும் பட்டிருக்கேன். நிக்க வச்சு அந்த மாடு வரும்போது கிராஸ் பண்ணாத, அந்த வரும்போது கிராஸ் பண்ணாத, நான் அந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் விட்டுருக்கேன். அந்த மாதிரி நல்ல நேரத்துக்கு இது நீ சாமி உனக்கு வந்து அறிகுறி கொடுக்குது, நீ இப்ப போயிருந்தா அங்கதான் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், இப்பதான் வீட்டை விட்டே வெளியே கிளம்புறேன். பூனை குறுக்க வந்தா சமணம் சரியில்லைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் அது தெரியல. பூனை குறுக்க வந்தா சில காரியங்கள் நடத்த மாட்டாங்க. அதே மாதிரி பசுமாடு குறுக்க வந்தா அந்த காரியத்தை நடத்துவாங்க. ஏன்னா பசுமாடு வந்து பூனை என்ன பண்ணுச்சு உங்களை? பூனை நம்மள பண்ணல சார், அது ஒரு சமண குணம், அதுக்கு பேய் சமம், அது பார்த்து போகணும். அப்படி நீங்க பார்த்து போலேன்னா பைபாஸ்ல போகும்போது உங்களை ஒருத்தர் வந்து கிட்ட நெருங்கி இடிச்சு போட்டு போயிருவோம். இது சமணம், கெட்ட சமணம் இருக்கு. பயம் காட்டுறாங்க சார், பூச்சாண்டி காட்டுறாங்க. இதெல்லாம் வச்சு நம்ம கெட்ட சமணம் இருக்கு. எனக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, நான் போறேன், ஒரு கோர்ட்டுக்கு போறேன், என்னோட கஷ்டம், என்னோட மைண்டோட டென்ஷன் எல்லாமே அந்த கோயிலில் கொண்டு இறக்கிறோம் சார். உண்மையிலே நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய பஞ்சாயத்து கிளம்பிட்டு இருக்கிறேன். பஞ்சாயத்தில் என்ன வந்து பெரிய டிமாண்ட் பண்ணுறதுக்கு நிப்பாட்டிட்டு இருக்காங்க. இப்போ வேணி என்ன போலீஸ் கேஸ் ஆக்கி என்ன அரெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு வச்சுருக்காங்க சார். உண்மையிலே சொல்ல சார், அந்த இடத்துல நான் போய் யார்கிட்ட முறையிடும்? என் பிள்ளைகிட்ட கேட்க முடியுமா? என் பொண்டாட்டிகிட்ட கேட்க முடியுமா? வக்கீல் கிட்ட கேட்கலாம். ஆமாம், ஒரு கேஸ் நடக்குது, ஒரு கேஸ் கிரெடிட் ஆகிட்டாங்க, என் மேலே ஒரு கேஸ் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் என் பொண்டாட்டிகிட்ட சொன்னால் அவள் பதறுவா, பிள்ளைகிட்ட சொன்னால் அழுவு, நான் யார்கிட்ட சொல்ல முடியும்? கடைசியில் அவங்க தானே வந்து நிற்பாங்க. அது நிற்பாங்க. அதுக்கப்புறம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மனசுல இருக்க பாரத்தை கடவுள்கிட்ட சொல்லணும். கடவுள் கிட்ட மட்டும் இல்ல, பொண்ணு கிட்ட சொல்லலாம், ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம், அவங்களும் கேட்பாங்க. அவங்க காது கொடுத்து கேட்டா அவங்களுக்கு பதிலுமே சொல்லுவாங்க. இவங்க கேட்பாங்க, அது பிரச்சனை கூட. அந்த இடத்துல நான் ஒரு இடத்துல போய் நிக்கிறேன், அந்த இடத்துல நான் போய் சாமி மாலை போட்டு அங்கே எந்த ஒரு பதிலும் வராது, நான் கேட்டுப்பேன் வந்து. நான் இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போறேன், கோர்ட்டுக்கு போறேன், எனக்கு ஃபேவரா நடக்கணும், நான் என் மேல தப்பு இருக்கோ தப்பு இல்லையோ, நல்லதோ கெட்டதோ நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ற போனேன். அந்த இடத்துல அப்படியே பூமாலை நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது பூசாரி அங்கே இருக்கிறாரு. இது உண்மையாக சத்தியமாக நடந்த விஷயம். தச்சநல்லூர் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயில் இருக்கும்போது அந்த பூமாலை அப்படியே சரக்குன்னு கீழே விழுந்து சார். அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்போ சாமி ஒன்றாடி என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்கள் என்ன நினச்சி வந்தீங்களோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும், தைரியமாக போயிட்டு வாங்கினாங்க. அந்த சாமியார் சொல்றாரு, அந்த சாமியார் சொல்றாரு, எனக்கு இன்னொரு சாமியார் சொல்றாரு. எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அதே மாதிரி 3 நாள் ஸ்டேஷனுக்கு அழைக்கி தான் இன்ஸ்பெக்டரையும் பார்க்க முடியல, எஸ்ஐயும் பார்க்க முடியல, எஃப்ஐஆர் போடுறது சவுண்ட் கேட்டுச்சு. அப்புறம் பார்த்துட்டீங்க, ஆமா எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்கு, எஃப்ஐஆர் போட ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் சாமி மேலே பாறை கொடுத்து ஒரு சிட்டு கண்ணீர் விட்டுட்டு அங்கேயிருந்து நான் கிளம்பி போயிட்டு இருக்கிறேன் சார். நான் போயிட்டு இருக்கிறேன் சார், எனக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் வண்டி கிராஸ் ஆகுது சார் ரோட்டுக்கு. நேர ஸ்டேஷன்ல போய் இறங்கினா உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு 3 நாளா பேர் நம்ம அந்த ஆள் யார் வந்துட்டார் சார். அவர் லீவ்ல இருந்திருக்கலாம் 3 நாளா. இல்ல இருக்கலாம், அன்னைக்கு நடக்கல. நான் அன்னைக்கு சாமிகிட்ட மன உருகி பேசி. நீங்க அது 3 நாள்ல நீங்க வேண்டிக்கலையா சாமி கிட்ட? இல்ல 2 நாளா வேண்டிட்டு இருக்கேன். அன்னைக்கு தான் எனக்கு ஃபைனல். அவர் 2 நாளா வேண்டிட்டு தான் இருக்கீங்க. கரெக்ட்டா 2 நாளா வேண்டிட்டு தான் இருக்கீங்க. அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சாமி கிட்ட போறேன், மாலையை போட்டு எனக்கே கடுப்பாகுது இதெல்லாம். 2 நாளா சாமி கிட்ட வேண்டிட்டு தான் இருக்கீங்க. அப்பலாம் நடக்கல, 3வது நாளா வேண்டிங்க நடந்துச்சு அப்படின்றீங்க. 2 நாளா மனசார தான் நினைச்சிட்டு இருக்கேன், ஒவ்வொரு கடவுள மனசு நினைச்சிட்டு இருக்கேன். 3வது நாளா நேரடியாக சாமி கிட்ட போறேன். உத்தரவு கொடுத்தோன்னா சாமி நாட்டு போங்க உங்க காரியம் சக்சஸ் ஆகும், உங்களுக்கு எந்த பிரச்சனை வராது. அதே மாதிரி நான் கிளம்பி போனேன். இன்ஸ்பெக்டர் என் மேட்டரை பூரா சொன்னா புரிஞ்சுக்கிட்டாரு. எந்த கேஸும் கிடையாது, 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி வெளியே அனுப்பும் அப்படின்னு. இந்த உலகத்துல எல்லாமே எது நடந்தாலும் அது கடவுள் தான். நம்மளோட கிடைச்சோ யாரோட கடவுள் உன்னை செய்ய வச்சாரு, உனக்கு கூட கடவுள் இருக்காது. அதுதான் நம்ம உழைப்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உழைப்பா நத்திங் அதெல்லாம் இல்ல, கடவுள் தான் எல்லாமே. அவ்வளவுதான் முடிஞ்சு. அவங்களோட பாயிண்ட் அது. ஆக்சுவலி அவங்க ஒரு உலகம் கிரியேட் பண்ணிக்கிறாங்க, ஒரு ரியாலிட்டிக்கு வர விரும்பல. அந்த ஒரு உலகத்துல சாமி தான் எல்லாமே, எல்லா பக்கமும் சாமி அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை உலகத்துல இருக்காங்க. ஆக்சுவலி என்கிட்ட கேட்டா ஒரு எனர்ஜி இருக்கு, ஆனா அது இவங்க சொல்றது இல்ல சார். சாமின்னா இந்து மதத்தை மட்டும் நான் சொல்லல, நானும் சொல்லல. உலகத்துல இந்து மதம் தான் அதிகமான பெரிய மதம் இருந்தது. அதுல இருந்து இப்ப நிறைய மதங்கள்லாம் பிரிஞ்சுட்டாங்க. அதனால எந்த மதம் நம்ம குறை சொல்ல, ஆனா எல்லாத்துக்கும் எல்லா சாமி இருக்கு. அவங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல, கடவுள் நம்பிக்கை மட்டுமே வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்க மூட நம்பிக்கைகள், அதை இன்ஃபோர்ஸ் பண்ற அந்த விஷயங்கள் வேண்டாம். ஆக்சுவலி சொல்ல போனா இவங்களுக்கு அது அக்செப்டன்ஸ் தான். கேட்டா ஆமான்னு சொல்லி ஆகணும்.
கடவுள் வந்துட்டு இருக்காங்க, ஓகே சொல்றாங்களே இருக்காங்கன்னு, அவங்களோட டிவோட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்க மக்களை பிரிச்சு தாழ்த்தி தான் பாக்குறாங்க. இப்போ ஒரு கோயில் இருக்குன்னா அங்க வரி கொடுக்குறீங்க, வரி கொடுக்குறவனுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் கொடுக்காதவனுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் தான் இருக்கு. அப்ப கடவுள் எங்க போச்சு? எங்க போச்சு கடவுள்? கடவுளோட சாமியாடின்னு சொல்றீங்க, அவர் அப்படிதான் பாக்குறாரு. இவன் வரி கொடுக்குறவன், அவனுக்கு நம்ம தேங்காய் பூ கொடுக்கலாம், தேங்காய் அந்த எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுக்கலாம். எங்க ஊர்ல இன்னும் நடந்துட்டு இருக்கு. நீங்க வரி கொடுக்குறீங்க, உங்களுக்கு நீங்க கொஞ்சம் ஹை ப்ரொஃபஷனல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு மாலை வரும், கொஞ்சம் லோனா தேங்காவுடைய அந்த ஹாஃப் தேங்காய் மட்டும் வரும். அதை விட ரோலா ஒரு பூவும் ஒரு பழமும் வரும். இல்ல அதை விட ரோனா வெறும் திருநீர் மட்டும் தான் வரும். இப்போ வாட்ஸ் த பாயிண்ட் தேர்? அங்க கடவுள் இல்லவே இல்லையே. ஏன் இந்த ஒரு தாழ்மை உங்ககிட்ட இருக்குல்ல, உங்களுக்கு புரியுதா சார்? அது வந்து ஏதோ ஒரு கோயில்ல ஒரு ஊர்ல சிலவர்கள் தப்பு பண்றாங்க. ஏதோ ஒரு கோயில் எல்லாம் இல்ல, எல்லா கோயில்லயும் தான், கோயில்ல மட்டும் இல்ல, எல்லா சர்ச்லயும் நடக்குது, மசதிலயும் நடக்குது, எல்லா இடத்துலயும் நடந்துதான் இருக்கு இந்த ஒரு விஷயம். இன்டர்வியூ பாத்தீங்களா, அந்த ஃபாதர் ஒருத்தர் சொல்லுவாரு, நீங்க ஒரு மூடை விதை விதைச்சா அதுக்கான நெல் தான் இருக்கும், நீங்க 10 மூடை விதை விதைச்சா அந்த மாதிரி காணிக்கை நீங்க நிறைய போடுங்க, ஜீசஸ் உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு அதே சாமியாடி தான். எல்லா மதத்தை சார்ந்ததும் எல்லாருமே அந்த கோயில் நிர்வாகத்துக்கு வந்து ஒரு காணிக்கை உண்டியல் வச்சிருப்பாங்க சார். நீங்க வாரீங்க போறீங்க, நம்மளா போடுறது தானே, நம்ம போட்டா உங்களுக்கு இவ்ளோ. அதுக்காக ஓசில சாமி கும்பிட்டு ஓசில பிரசாதம் வாங்கிட்டு போக முடியாது. சாமி கும்பிடுறதுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் எதுக்கு அந்த சாமிக்கு வந்து அலங்காரம் செய்து அதுக்கு வந்து பரிகாரம் செய்து அதுக்கு பூமாலை திருவிழா சாமி கேட்டுச்சா? இதுக்கு வந்து மக்கள் தான் செய்யணுமா? ஒரு தாட்டி வல்கர நம்ம வசூல் பண்ண முடியாது. உங்ககிட்ட காசு இருக்கு, என்கிட்ட காசு இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வேண்டுதல் முடிஞ்ச அளவு செய்யுங்க. சாமி சேர்க்காது செய்யுங்க சார். கோயில்கள் சாமிகள் எல்லாருமே ஒரு ஃபுட் வச்சுதான் சார் இருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, பட் அவங்களுக்கு அந்த ஃபுட்ஸ்க்கான ஸ்பெஷாலிட்டிக்கு தான் அந்த கோயிலுக்கு போறாங்க, அங்க எல்லாமே கொடுக்குறாங்க. அது இவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சின்ன கோயில்னாலும் அங்க வந்துட்டு அன்னதானம் போட்டு அங்க ஆட்களுக்கு தான் செய்யறாங்க. இதுல ஒரு மித்தே இருக்கு என்னன்னா, கிறிஸ்டியன்ஸ் அந்த டைம் இங்க நம்ம இந்தியாவுக்குள்ள வரும்போது ஏழை மக்களுக்கு சாப்பாடு போட்டு அந்த கடலோர மக்கள்லாம் இழுத்தாங்க அப்படின்னு. இது இன்னுமே போற்றப்படுது. இவங்களுக்கு வழி வழியா அந்த கடவுள்ல எனக்கு வழி வழியா வந்து இந்த ஒரு ஸ்டோரி இது நம்ம தான் செய்யறோம். சாப்பாடு மூலியமா தான் கடவுள் வந்துட்டு எக்ஸிபிட் பண்றாங்க சார். அது வந்து ஒவ்வொரு மத கடவுளுக்கும் ஒவ்வொரு வழிபாடு இருக்கு சார், ஒவ்வொரு வழி இருக்கு சார். அது அந்த வழியில தான் வந்து சாப்பாடு இருக்கு, வழிபாடும் இருக்கு, சாப்பாடும் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. பிரியாணி ஒரு பக்கம், சிக்கன் பிரியாணி ஒரு பக்கம்னா எங்க இதுக்கு ஹிந்துவுக்கு வந்துட்டு சாம்பார் சாதம், மட்டன் பிரியாணிக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த மாதிரி ஃபுட்டோடைய கிளாசிபிகேஷன் தான் ஒழிய இவங்க சொல்றதெல்லாம் அந்த ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கதை இருக்கு சார், ஒரு வழிபாடு இருக்கு சார். அந்த வழியில அவங்க கும்பிடுறாங்க. அதை நம்ம யாரும் தவறு சொல்ல முடியாது. உண்மையான நிகழ்வுகள் ப்ரூஃப் இல்ல. ப்ரூஃப் எதுக்கு சார்? ப்ரூஃப் எல்லாமே ப்ரூஃப் பண்ண ப்ரூஃப் வேணும்ல சார். கோர்ட்லயே ப்ரூஃப் பண்ண முடியாது சார். கோர்ட்ல நீங்க கொலை பண்ணனே ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆதாரம் இல்லாம அதுதான் சார், அதுவே தப்பு கணக்கா போகுதுன்ற இது கேஸை மாத்தி அடிக்கிறாங்க. எதுக்குமே ப்ரூஃப் பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கிடைக்காது. நீங்க வந்து ஒரு மனசார ஒரு ஆன்மீகத்தை ஒரு கடவுள் நம்பிக்கையோட இருந்து இத்தனை ஆண்டுகள் நம்ம இருக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லி உண்மையிலே வேண்டிட்டு நல்லா இருந்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இருக்கும் லைஃப். இல்லை நாங்கள் இப்படித்தான் போவோம் இப்படித்தான் போகணும்னா இப்போ உள்ள இளைஞர் வந்து ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சீரழிவாக இருக்குது. இந்த மாதிரி பிள்ளைங்களை சீரழிவாக போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் ஒரு நிலை கொண்டு வருது கடவுள் பக்தி. நீ சர்ச்சுக்கு போறியா போ, நீ தர்காவுக்கு போறியா போ, நீ இந்த கோயிலுக்கு போறியா போ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு வழியை வந்து அந்த பக்த எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோங்க. இதான் உண்மை. சாமியை வந்து திணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்குமே திணிக்காதீங்க. நீங்க வச்சிருக்க சாமி பக்தியெல்லாம் ஓகே தான், பட் அது ரொம்ப ஸ்பிரிச்சுவலா போயிட்டு அந்த கீழே இதுல தீ மிதிக்கிறது அழகு குத்துறதெல்லாம் உங்களை நீங்க வருத்திக்கிற விஷயம். உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா அதுல இருந்து? எதுவுமே இல்லை. நீங்க ஒரு விஷயத்த நீங்க உங்க பிராக்டிஸ்ல நீங்க கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். அதை கொண்டு போய் நீங்க சாமி கிட்ட கொடுத்து அவங்கள நம்பி இருக்கிறது வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க அது உங்க லைஃப்ல நீங்க அதை மிஸ் தான் பண்றீங்க. கொஞ்சம் எஃபர்ட் எடுங்க, எல்லாமே கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் தான் உங்களோட சக்சஸ்க்கு. சாமி கிட்ட போய் நீங்க கெஞ்சுறதுலாம் பிச்சை கேட்குற மாதிரி இல்லை. அப்படிலாம் இல்லை, நீங்கள் அந்த மாதிரி இல்லை. அது வந்து கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லி காலகாலமாக அதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம உடல் ரீதியாகவும் அதில் நன்மை நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை பண்ணலாம், விருப்பம் இல்லைன்னா பண்றவங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு பண்ணலாம். அதனால நான் இப்படி தான் பண்ண மாட்டேன் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. நாங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நாங்க உங்க சைடு டிஸ்டர்ப் பண்ணல. உங்களை நாங்க சாமி கூப்பிடா சொல்லிருக்கோமா, கோயில் போக சொல்லிருக்கோம். எங்களை எதுக்கு நாங்க வரலன்றவங்களும் கோயிலுக்கு வா எதுக்கு கூப்பிடுறீங்க? இல்ல அந்த கோயில்கள் போய் ஒரு தெய்வ பக்தி ஒரு இதெல்லாம் இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஒரு ஒழுக்கமும் நடைமுறைகள் நல்லாவே வந்து திருப்பி 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 அங்கதான் வராங்க. ஐயா இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் எல்லாம் ஒரு வயசுக்கு வரைக்கும் தானே, அதுக்கப்புறமா அவங்க எடுக்கிற முடிவு தானே. அவங்க போக்கில் அவங்க கொஞ்சம் விடலாம். அதுக்காக நம்ம அவங்க போக்கில் தண்ணி தெளிச்சு விட முடியாது. தண்ணி தெளிச்சு விட வேணாம். ஆமாம், நம்ம சில விஷயத்தை நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். காலகாலம் பேரப்பிள்ளைகள் வரைக்கும் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அது வந்து நமக்கு வந்து மூத்தவர்கள் வந்து பெற்றோர்கள் வந்து கடவுளுக்கு சமம் சார். சார் ஆக்சுவலி இன்னும் 2 வருஷத்துல எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு தகுதி இருக்கு, ஆனா நான் ஓன் டெசிஷன் எடுக்கிறது தகுதி இல்லை. இதான் தமிழ்நாடோட பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி. இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து அவங்க கூட படிக்கிற பையனோ ஏதோ ஒரு பையன் கல்யாணம் லவ் பண்றாங்க,
உங்ககிட்ட எடுத்துன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல அப்படி ஒரு சூழ்நிலை வந்து அது கடவுளுடைய முடிச்சு அது யாராலையும் மாத்த முடியாது. அப்ப அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஆமா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்துன்னா கடவுளுடைய அது நீங்க ஜாதகம் பார்த்து பண்ணாலும் அதுக்கப்புறம் நடக்காது. அவங்களோட கடவுள் ஒரு முடிச்சு போட்டாரு இப்படித்தான் போகணும் அப்படின்னா அது அப்படித்தான் நடக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். வேற மதம் வேற ஜாதி பையனை லவ் பண்ணாங்கன்னா அது அவங்களா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா நல்லது. இல்லைன்னா அதோட பிரச்சனை அவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க. நமக்கு தெரியும் என்ன பிரச்சனை, அதோட பிரச்சனை நிறைய வரும். வேற காட் மாறிட்டா பிரச்சனை, வேற மதம் மாறினாலோ வேற கிளை மாறினாலோ அதனுடைய பிரச்சனைகள் பின்விளைவு இருக்கும். அந்த ஒரு மதம் விட்டு மதம் வந்து கல்யாணம் பண்றதுல வந்து அதுல ஒற்றுமைகள் வேறுபாடு நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதுதான் உண்மை. இவங்களுக்கு யார் பேர் வச்சான்னு கேளு. நீங்க உங்க ஒய்ஃபு யாராவது வச்சிருப்பீங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து என் கணிப்பு சோதிடர் தான். ஜாதக ஜோசியம் ஒன்று இருக்கு சார், பேசுவேலி ஜோசியம், சைக்காலஜி ஜோசியம் சரிங்களா. அது பிறகு வந்து வாய்ஸ் ஜோசியம் இருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒரு ஆமா வாய்ஸை பார்த்து நான் ஜோசியம் சொல்றேன். வாய்ஸ் எப்படி பாப்பீங்க? நீங்க மறைமுகமா யாரையா போன் போட சொல்லுங்க. வாய்ஸ் எப்படி பாப்பீங்க? எனக்கு ஒரு நம்பர்ல இருந்து எங்கயா இருந்து போன போடுங்க. அந்த ஆளு என்ன பாத்து அத பண்றாங்க. எல்லாரும் இங்க உட்கார்ந்திருக்கீங்க. யாரும் பண்ண கூடாது சார். அறிமுகமே இருக்க கூடாது. ஏன்னா இங்க இருந்து என்னோட அறிமுகமே இருக்க கூடாது. கடவுள் நம்பிக்கையில கஷ்டப்படுத்துறாங்க சார் எல்லாரையும். இப்போ ஃபீமேல்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. என்னோட இப்போ நான் ஒரு அப்பீரியன்ஸ்ல இருக்கல, இது வந்துட்டு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா கனவுல வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு கேரளால இருக்க அந்த அம்மன் வந்துட்டு என்ன மாதிரியே இருப்பாங்களாம். ஸோ அவங்க தான் சொன்னாங்களா இந்த மாதிரி என்னோட பேர் வை அப்படின்னு சொல்லி அந்த ரிச்சுவல்லாம் சொல்லி அதனாலதான் அப்படி இருக்கணும். இந்த மாதிரிலாம் இன்னும் அவங்ககிட்ட நம்பிக்கை இருக்கு சார். என் மனைவி தேர்ந்தெடுத்தது என்கிட்ட இருக்க ஒரு பக்தியும் சக்தியும் கடவுள் நம்பிக்கையின் பேர்ல தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அது நல்லா இருக்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் என்னோட வேண்டுதல்லாம் வேற மாதிரி இருந்தது. என் மனைவி நல்ல கலரா இருக்காங்க, நான் கருப்பா இருக்கேன். ஆனா எனக்கு பிறக்க குழந்தைங்க சிகப்பா இருக்கணும், கருப்பு வெள்ளை சாமி இல்லையா, என்னோட அறிவு இருக்கணும், ஆனா என் கலர் இருக்கக்கூடாது. இது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எது கலர்ல என்ன பிரச்சனை? ஆமா நான் வேண்டிக்கிட்டேன். பையன் கருப்பா தான் சார் இருக்கான். என் பையன் கருப்பா, ஆம்பளை கருப்பா. அவருக்கு நீங்க இது பண்ணலையா? அம்மன் இல்லையா இருக்கான். அம்மன் இல்லையா சார்? சொல்லுங்க சார். எந்த கோயில்ல எந்த செலசர் வெள்ளையா இருக்கு? அவனுக்கு பேர் வச்சிருக்கேன் சார். என்ன பேர் வச்சிருக்கீங்க? என்ன பேரு? நல்ல வேளை சார். நான் ஃபர்ஸ்ட் போறதுல காளீஸ்வரி காளிச்சரன். அவன் பேரு காளிச்சரன். காளியம்மன் வச்சிருப்பாங்க. அது நான் நியூமராலஜி நான் தான் பார்த்து வச்சேன். காளி ஈஸ்வரன் வச்சேன். என் ஒய்ஃபு நானும் டிசைட் பண்ணிட்டு காளி ஈஸ்வரன் வேண்டாம் காளிச்சரன் வைக்கும். நான் தான் என் பையனுக்கும் நான் தான் காளிச்சரன், ரசிகாவுக்கும் நான் தான், ஜெய்ஸ்ரீன்னு ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு நான் தான் ஜாதகம் பார்த்து வச்சிருக்கேன். கடவுளோட ஒரு ஆசி. உங்க சிப்லிங்ஸ்லாம் எப்படி அவங்களும் அக்செப்ட் பண்றாங்களா? அவங்க கண்டுக்க மாட்டாங்க சார். கண்டுக்க மாட்டாங்க. நான்லாம் எதிர்த்து கேக்குறேனா அவன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஏன் இவங்க மட்டும் வெள்ளையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டீங்க? ஏன்னா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டம்மா நல்ல கலரா இருக்காங்க. சரி இருக்கு. என் பையன் வந்து குழந்தையிலே பாத்துட்டேன். அவன் வந்து என்னன்னா இந்த சொசைட்டியோட கட்டமைப்பு சார். கருப்பா இருக்கிற கருப்பசாமி கருப்பனும் வெள்ளையா அந்த மீன் அம்மன் பெண்களா இருக்கிற அம்மன் சாமி அவங்க எல்லாம் வெள்ளைனும் இந்த கட்டமைச்சிட்டாங்க. பொதுவா பெண்கள் வந்து நல்ல ஒரு கலரும் அழகா இருந்தா தான் பசங்க கருப்பு அழகு இல்லையா? இல்ல கருப்பு அழகுதான். பையங்க கருப்பா இருந்தா ஏத்துக்குவாங்க சார் பொண்ணு வீட்டுக்காரங்க. பெண்கள் கருப்பா இருந்தா ஏத்துக்க மாட்டாங்க சார். அதுக்கு கலர் அதுக்கு ரொம்ப தாண்டிட்டோம் சார் நம்ம. அதெல்லாம் அந்த காலம் சார். அந்த காலம் அது அப்படியே. அதனால என் பொண்ணுகள் ரெண்டும் கலரா இருக்காங்க சார். என் பையன் கருப்பா தான் என்ன மாதிரி இருக்கிறான். என் மனைவி கலரா இருக்காங்க. நான் வந்து அதையும் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி என்னோட பிரார்த்தனை பண்ணி தான் அந்த குழந்தைகளும் பிறந்திருக்கு. அதனால எனக்கு கடவுள் ரொம்ப என்ன கேட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கிறாரு. உலகில் மிகப்பெரிய உயர்ந்தவர் வந்து கடவுள் தான். தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடி தான் வாழ்ந்தாகணும். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.